இந்தியாவும் இந்தியர்களும் என்ற தலைப்பில் இந்தியாவின் கடந்த கால நிகழ்கால வரலாறுகளை எனது சொற்பொழிவின் மூலம் உங்களுக்கு நினைவூட்ட விரும்புகின்றேன். உலகத்தின் பற்பல நாடுகளுக்கு அதற்கென தனி கலாச்சாரமும் வரலாறுகளும் உள்ளன. ஆனால் இந்திய நாட்டின் கலாச்சாரத்திற்கும் பண்பாட்டிற்கும் ஈடாக மற்ற எந்த நாடுகளும் தங்களை சொல்லிக்கொள்ள முடியாது. இதிகாச காலத்திலிருந்து இந்தியர்கள் தர்மத்தின் வழியிலும் எல்லோருடனும் இணைந்து நன்னறி வாழ்க்கை நடத்துவதிலும் உள்ள தத்துவத்தை வலியுறுத்தும் சனாதன தர்மத்தையே தங்கள் கோட்பாடாக கடைப்பிடித்து வந்தனர். அவர்கள் கடைப்பிடித்த தர்மங்களின் விளக்கமாகவே இராமாயணம், மகாபாரதம் போன்ற இதிகாச காவியங்கள் அந்த காலகட்டங்களில் வாழ்ந்த அரச பரம்பரையைச் சார்ந்த ராமனையும் பஞ்ச பாண்டவர்களையும் மையமாக வைத்து எழுதப்பட்டன. அவர்கள் வாழ்ந்த வரலாறே இந்திய மக்களுக்கு பாடமாகவும் வாழ்க்கையில் வாழ வேண்டிய நெறிமுறைகளுக்கு படிக்கட்டாகவும் அமைந்தன. இந்த வாழ்க்கை முறையை மத கோட்பாடு என்று கருதாத பௌத்த, ஜைன, சீக்கிய மதத்தவர்கள் இந்திய கலாச்சாரத்துடன் இணைந்து இந்தியர்கள் என்று தாங்களும் சொல்லிக்கொண்டு வாழ்வதையே பெருமையாக கருதினார்கள். இந்தியர்கள் தங்கள் வரலாற்று நாயகர்களான ராமனையும் கண்ணனையும் தங்களுக்கு நல்வழிகாட்டிய ஆசாராக நினைத்து அவர்கள் நினைவாக வழிபாட்டு ஆலயங்களை நாடெங்கும் கட்டினர். 10ஆம் நூற்றாண்டில் இந்தியாவின் மீதும் அதன் செல்வத்தின் மீதும் பேராசை பிடித்து படையெடுத்து வந்த முகலாயர்கள் இந்தியாவில் பல இடங்களை கைப்பற்றி இந்திய வழிபாட்டு ஆலயங்களை இடித்து மசூதிகளை கட்டிக்கொண்டார்கள். இந்தியர்களை இந்துக்கள் என்றும் அவர்கள் வாழ்க்கை நெறிமுறையை இந்து மத கொள்கைகள் என்றும் கூறி மதத்வேஷ விதையை விதைக்க ஆரம்பித்தார்கள். முகலாய மன்னர்களால் பல நூற்றாண்டுகள் பரப்பிவிடப்பட்ட இந்த மதவெறி அக்பர் போன்ற மன்னர்கள் காலத்தில் கட்டுப்படுத்தப்பட்டாலும் இந்தியர்களுடன் உறைவாடி கொள்வதையே இஸ்லாமியர்கள் விரும்ப ஆரம்பித்தார்கள். இந்த காலகட்டத்தில் வியாபாரிகள் என்ற பெயரில் நாடாளும் ஆசையுடன் இந்தியாவில் குடியேறினார்கள் ஆங்கிலேயர்கள். ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனியார் முகலாயர்கள் ஆட்சியை அடக்கி போர்ச்சுகீசிய மன்னர்களின் வளர்ச்சியையும் அவர்களது பேராசையும் தடுத்து நிறுத்தினார்கள். 1764ஆம் ஆண்டு பக்சரில் நடைபெற்ற போரில் முகலாயர் ஆட்சிக்கு சவக்குழி தோண்டிய ஆங்கிலேயர் மற்ற இந்திய மன்னர்களையும் தங்கள் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தனர். இந்தியாவை பிரித்தாள்வதில் கைதேர்ந்த ஆங்கிலேயர்கள் மக்களிடையே சுதந்திர உணர்ச்சி தோன்றிவிடக் கூடாது என்ற அச்சத்தில் இந்தியர்களை இந்துக்களாகவே அழைத்து இஸ்லாமிய இந்து மத வெறிநெருப்பை தூண்டிவிடுவதில் குறியாக இருந்தனர். இந்தியர்களை ஆங்கில இந்தியர்களாக மாற்றுவதிலும் நாடெங்கும் கிறித்துவ ஆலயங்களை கட்டுவதிலும் தீவிரமாக இருந்தனர். அதோடு மதமாற்றத்தையும் உள்நாட்டு சாதி சண்டைகளுக்கு உரம் போட்டு வளர்ப்பதிலும் கவனமாக இருந்தனர். ஆங்கிலேய ஆட்சியின் கொடுமைகள் ஆண்டுக்கு ஆண்டு அதிகமாகவே அடங்கி கிடந்த இந்தியர்களின் விடுதலை போராட்ட புரட்சி கனல் இந்தியாவின் மூலை முடுக்கெல்லாம் கொழுந்து விட்டு எரிய ஆரம்பித்தது. இஸ்லாமிய தலைவர்களும் மக்களும் இந்தியர்களோடு தோளோடு தோள் நின்று போராடி வெள்ளையர்களை வெளியேற்றுவதில் பெரும் பங்கு கொண்டனர். காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை ஒன்றுபட்ட இந்தியர்களின் இந்த புனித சுதந்திர போராட்ட எரிமலை வெடித்து சிதறவே செய்வது அறியாமல் ஓடி ஒளிந்தார்கள் வெள்ளையர்கள். இந்தியாவிற்கு விடுதலை அளிப்பதை தவிர வேறு வழியில்லை என்ற முடிவுக்கு வந்த பிரிட்டனின் லார்டு சபை, பிரிட்டிஷ் ஹவுஸ் ஆஃப் லார்ட்ஸ் 1947ஆம் ஆண்டு இந்தியாவிற்கு விடுதலை அளிப்பதும் என்று தீர்மானம் நிறைவேற்றியது. இந்தியர்களும் முஸ்லிம்களும் இணைந்து வாழ்வதை அனுமதிக்க கூடாது என்பதில் அக்கறையாக இருந்த ஆங்கிலேயர்கள் இரு தலைவர்களின் பிரிவினை பற்றிய ஒருமித்த கருத்துக்கு பின்தான் இந்தியாவிற்கு சுதந்திரம் என்ற முட்டுக்கட்டையை போட்டனர். முஸ்லிம் இன மக்களின் தலைவர்களான முகமது அலி ஜின்னா, லியாக்கத் அலிகான் போன்றவர்கள் காந்திஜி, நேருவின் வேண்டுகோளை நிராகரித்து முஸ்லிம்கள் அதிகம் நிறைந்த பகுதி பாகிஸ்தானாகவும் இந்தியர்கள் பகுதி இந்துஸ்தானாகவும் பிரிக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்து மதத்தால் இந்தியர்களும் முஸ்லிம்களும் ஒன்றுபடக்கூடாது என்று பிடிவாதமாக சொல்லிவிட்டார்கள். இந்திய தலைவர்கள் பிரிவினையை ஏற்க மாட்டார்கள், விடுதலை தள்ளிப்போகும் என்ற எண்ணத்தில் மனப்பால் குடித்து மகிழ்ந்திருந்தனர் பரங்கியர்கள். இந்திய தேசிய காங்கிரஸ் பல நூற்றாண்டு காலமாக தியாகிகள் சிந்திய ரத்தம் வீண் போகக்கூடாதே என்ற ஆதங்கத்தில் பாகிஸ்தான் இந்துஸ்தான் பிரிவினுடன் கூடிய இந்திய விடுதலைக்கு வேறு வழியில்லாமல் ஒப்புக்கொண்டது.
இது ஜின்னா அவர்களுக்கு கூட ஆச்சரியமாக இருந்தது. மட்டுமல்ல, தங்கள் ஆட்சியை இந்தியாவில் தொடரலாம் என்று இருந்த ஆங்கிலேயர்களுக்கும் பேரிடியாக இருந்தது. வெள்ளையர்களால் தூவிவிடப்பட்ட இந்து முஸ்லீம் மதவெறியால் ஆகஸ்ட் 14 முதல் நாள் கூட லாகூர், அமிர்தசரஸ், பஞ்சாப் போன்ற இடங்களில் சீக்கியர்களும் இந்துக்களும் முஸ்லீம்களும் ஒருவருக்கொருவர் வெட்டி கொண்டனர். டெல்லியில் மட்டும் 80,000 சீக்கியர் இந்துக்கள் உடல்கள் இரத்த வெள்ளத்தில் மிதந்தபடி கேட்பாரற்று கிடந்தன. இப்படி இந்திய அப்பாவி மக்களின் இரத்த அபிஷேகத்தில் 1947 ஆண்டு ஆகஸ்ட் 15 பாரத மாதாவுக்கு விடுதலை கிடைத்து மதத்தின் பெயரால் பாகிஸ்தான், இந்துஸ்தான் என்ற இரு நாடுகள் உதயமாயின. இந்திய பாகிஸ்தான் நல்லுறவு தொடர்கிறதா? தொடர்ந்து நமது கருத்துக்களை கேளுங்கள்.